நீங்க உங்க வாழ்க்கையில ஏற்காடுக்கு நிறைய டைம் போயிருப்பீங்க. அப்படி போகாதவங்க நீங்க ஏற்காடுக்கு எந்த டைம் போகலாம், அங்க போயிட்டு 2 நாள்ல எப்படி சுத்தி பார்த்துட்டு வரலாம், எங்க ஸ்டே பண்ணலாம் அப்படின்ற டீடைல்லாம் கிளியரா சொல்றேன். மறக்காம நம்ம பேஜ் ஒரு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சென்னையில இருந்து கரெக்டா ஒரு 6 ஹவர் டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது தான் இந்த ஏற்காடு. நீங்க சென்னையில இருந்து விடிய காத்தால 5 மணி இல்ல 6 மணிக்கு கிளம்புனீங்கன்னா ஏற்காடுக்கு 1 இல்ல 2 மணிக்கெல்லாம் போய் ரீச் ஆயிடுவீங்க. நான் நைட்டே கிளம்பி விடிய காத்தால போய் ரீச் ஆயிரும்னு சொன்னீங்கன்னா எந்த ஹோட்டல்லயும் செக் இன் தர மாட்டாங்க. சோ நீங்க அப்படி போறது வேஸ்ட். நாங்க கரெக்டா மதியானம் 2 மணிக்கு ஏற்காடு ரீச் ஆகி எங்க போய் ஸ்டே பண்ணியிருந்தோம் பாத்தீங்கன்னா ஷெர்வ ஸ்டெல்லர் அப்படின்ற இந்த ஒரு ரெசார்ட்ல தான். இந்த ரெசார்ட்ல கப்புள் ஸ்டே பண்ற மாதிரி இக்லூ டைப் ஆஃப் ரூம்ஸ், இன்பில்டா ஸ்விமிங் பூல் இருக்க மாதிரி இந்த ஒரு டைப் ஆஃப் ரூம்ஸ், ஃபேமிலி ஸ்டே பண்றதுக்கு சூட் ரூம்னு நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. சோ நம்ம இங்க செக் இன் பண்ணிட்டு 3 மணிக்கெல்லாம் கிளம்பி கரெக்டா கிளியூர் ஃபால்ஸ்க்கு போயிட்டோம். நீங்க அங்க போயிட்டு கரெக்டா ஒரு 250 ஸ்டெப்ஸ் இறங்குனீங்கன்னா போதும் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஃபால்ஸ்ல குளிச்சிட்டு வரலாம். ரொம்ப நேரம் இங்க குளிச்சு டயர்ட் ஆனதுனால கரெக்டா ஒரு 5 மணிக்கெல்லாம் கிளம்பி சர்வராயன் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அங்க போனீங்கன்னா ஒரு அற்புதமான வியூ பாயிண்ட் கிடைக்கும். கரெக்டா 7 மணிக்கெல்லாம் ரெசார்ட்டை ரீச் பண்ணிட்டு அங்கேயே டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த ஃபயர் கேம்ப்லாம் என்ஜாய் பண்ணிட்டு நைட்டு 10 மணிக்கெல்லாம் தூங்க போயிட்டோம். அடுத்த நாள் நாங்க என்னென்னலாம் பண்ணோம், எங்கெங்கெல்லாம் போகணுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கமெண்ட்ல பார்ட் 2 டைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல கிளியரா சொல்றேன்.